இன்றைக்கு கூட ஆவியானவர் உங்கள் காத்திருப்புக்கு ஒரு முடிவுண்டாக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆவின்னு சொல்லலாமா? அன்றைக்கு 38 வருடம் ஒருத்தன் காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போய் கண்கள் பூத்து போய்விட்டது. நம்பிக்கையே இல்லாம ஏனோதனோடு பெதோஸ்தா அந்த குளத்தங்கரையில கிடந்தாங்க, அருவருக்கப்பட்ட நிலையில, பரிதவிக்கப்பட்ட நிலையில. ஆனா இயேசு கிறிஸ்து அங்க வந்த உடனே அவனுடைய காத்திருத்தலுக்கு முடிவுண்டானது. எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து என்றாகிறாரோ அங்கெல்லாம் காத்திருத்தலுக்கு முடிவுண்டாகிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து என்றராக விரும்புகிறார். நீங்க அவர் அலைங்க, இயேசுவே உள்ளத்துல வாங்கன்னு சொல்லுங்க. உங்கள் காத்திருப்புக்கு முடிவுண்டாகும், நிச்சயம் முடிவுண்டாகும். அதற்கு தடையா இருந்தது உங்களுடைய வாழ்க்கையில தெரியுமா? யோவான் 5:14 இயேசு சொன்னார், அதிக கேடானது வராதபடி நீ பாவம் செய்யாத. சில மன்னிக்கப்படாத பாவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தடையாக இருக்கிறது. இன்னைக்கு மன்னிப்பு கேளுங்க. ஏன் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படல? டெய்லி நம்ம ஆலயத்துல ஜெபிக்கிறோமே, நம்ம அநேகரை மன்னிப்பதே இல்லை, அதனால நம்முடைய பாவம் மன்னிக்கப்படல. பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதல் தான் வெற்றியான கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பம், அற்புதத்துக்கும் ஆரம்பம். உங்கள் காத்திருப்புக்கு முடிவு வர வேண்டுமா? பாவ மன்னிப்பு கேளுங்கள், மனம் திரும்புங்கள். ஹல்லேலூயா.